தூத்துக்குடி முத்து நகரம் என்று அழைக்கப்படுவதற்கு காரணம், இதன் கடலடியில் ஒரு காலத்தில் முத்து மீன்கள் நிறைந்திருப்பதுதான். பழைய காலத்தில் 18ஆம் நூற்றாண்டில் முத்து குளிப்பார்கள் என்று அழைக்கப்பட்ட வீரர்கள் கடலுக்குள் மூழ்கி முத்துக்களை எடுப்பார்கள். ஒரு நாள் மாரியப்பன் என்ற வீரன் கடலுக்குள் இறங்கியபோது ஒரு அதிசயம் நடந்தது. அவன் ஆழம் சென்றபோது ஒரு ஒளி மின்னும் முத்து சிப்பி அவன் கண்முன் மிதந்தது போல தோன்றியது. அவன் அதை பிடிக்க முனைந்ததும் சிப்பி திடீரென தூரம் சென்று மறைந்தது. அவன் வெறுமனே கரைக்கு வந்ததும் கடலின் திசையில் ஒரு மெதுவான வெண் மஞ்சள் ஒளி இன்னும் பளிச்சென தெரிந்தது. அந்த நாளில் இருந்து அந்த பகுதி முத்து தீவு என்று அழைக்கப்பட்டது. இன்றும் இரவு நேரங்களில் சில மீனவர்கள் கடல் அடியில் வெண்மஞ்சள் மினுமினுக்கும் ஒளி பளபளப்பதை பார்த்ததாக சொல்லுகிறார்கள். இதனுடைய அறிவியல் விளக்கம் என்னவென்று நான் சொல்ல உங்களுக்கு கடமைப்பட்டுள்ளேன். கடலடியில் உள்ள சில பயோலுமினெசன்ட் பாசிகள் குளோவிங் ஆல்கே ஒளி உமிழும் தன்மையுடையவை. அவை முத்து சிப்பிகளின் அருகில் திரண்டு மின்னும் போது அது முத்து மினுமினுக்கும் போல் தோன்றும். இது இயற்கையின் அழகையும் கடலோடு வாழும் மனிதரின் நம்பிக்கையும் ஒன்றாக காட்டும் ஒரு அற்புத நிகழ்வு.